அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜகவின் மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். வியூகமே இல்லாமல் என்ன அரசியல் செய்ய முடியும் என்று அவர் பேசியதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், அண்ணாமலை இந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? எந்த அடிப்படையில் இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார்? காயத்ரி, குறிப்பாக பாஜகவினுடைய முக்கியமான பல்வேறு ஆலோசனைகள், குறிப்பாக பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில நடைபெற்று வரக்கூடிய நிலையில பல்வேறு கருத்துக்கள் குறிப்பாக நேற்றைய தினத்துல RSS அலுவலகத்துல விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில குறிப்பாக நேற்று அண்ணாமலை இந்த கூட்டத்தில் பேசுகின்ற பல்வேறு முக்கியமான கருத்துக்கள் அப்படிங்கிறது தற்போது வெளியாக இருக்கிறது. குறிப்பா அவர் 2 விஷயங்கள் பேசியிருக்கிறார். இந்த தேர்தல்ல பாஜகவினுடைய வியூகம் என்ன என்பது குறித்து எனக்கு எந்தவித தகவலும் சொல்லப்படவில்லை. குறிப்பாக பாஜக வெற்றி பெறுவதற்கான வியூகம் தொடர்பாகவோ திமுகவை வீழ்த்த என்ன வியூகம் உள்ளது என்ற கேள்வியை அவர் நேற்றைய தினத்தில் பேசியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக என்னை சட்டமன்ற தேர்தலில் நிற்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் தொகுதி பெயரை கூட எனக்கு தெரிவிக்காமல் பணியை தொடங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது கூட நான் தொகுதி பெயரை சொன்னால் தொடங்க தயாராக இருக்கிறேன், ஆனால் அது கூட எனக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சூழல் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல கமலாலயத்தில் உள்ள ஒரு கம்ப்யூட்டரில் பிரிண்டர்கள் அந்த தகவலை டைப் செய்து பிரிண்ட் எடுத்து விட்டால் போதுமா, களத்தில் பணியாற்ற வேண்டாமா உள்ளிட்ட பல கேள்விகளை வைக்கக்கூடிய வகையில அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக எந்த விகிதத்தின் அடிப்படையில 6 தொகுதிகளுக்கு என்னை பொறுப்பாளராக நியமித்தார்கள், அதிலும் குறிப்பாக பத்மநாபபுரம், மதுரை தெற்கு என்னை பொறுப்பாளராக நியமித்ததற்கான காரணம் என்ன, இப்படி பல்வேறு கேள்விகளை நேற்றைய தினத்தில் அவர் பியூஷ் கோயல் குறிப்பாக PL சந்தோஷ் முன்னிலையில கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதே போல வியூகத்தை விலக்கி கூறினால்தான் ஒரு தொகுதியில் கூட நான் பணியாற்ற தயாராக இருக்கிறேன், ஆனால் அது பற்றி எந்தவித கேள்வியும் என்னிடம் விவாதிக்காமல் இது போன்ற முடிவுகளை எடுத்தது தனக்கு வருத்தத்தை அளித்ததாக அண்ணாமலை இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதமே இருக்கக்கூடிய நிலையில மிக ஒரு கடுமையாக பாஜக நிர்வாகிகள் உழைக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது. ஆனால் ஒரு வியூகம் என்பது, ஸ்ட்ராட்டஜி என்பது இல்லாமல் தொடர்ச்சியாக பாஜக தற்போது செயல்படுவதன் காரணமாக அதனை சரி செய்யக்கூடிய வகையில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நேற்றைய கூட்டத்தில் அண்ணாமலை PL சந்தோஷ் முன்பாக பேசியிருக்கிறார். காயத்ரி, நன்றி வேல்முருகன், விவரங்களை வழங்கியமைக்காக.